Hi friends, welcome to Tech TAMILA. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு பிக்சர் லேப் அப்ளிகேஷனை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கான ஒரு இந்த வீடியோ இருக்கும். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ண பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இப்போ நான் பிக்சர் லேப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிடுறேன். ஓப்பன் பண்ண அப்படின்னா இந்த மாதிரி தான் இன்டர்ஃபேஸ் வரும். இதில் உங்களுக்கு நிறையவே ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. டெக்ஸ்ட்டு, இம்போர்ட் அப்படி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா 4வது ஆப்ஷன் நான் கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு கஸ்டம் அப்படிங்கிறத கிளிக் பண்ணேன் அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. யூடியூப் சேனல் பேனர், யூடியூப் தம்ப்நெயில் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நான் எக்ஸாம்பிளாக தம்ப்நெயில் எப்படி உருவாக்குறதுன்னு காட்டுறேன். தம்ப்நெயிலுக்கு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா தம்ப்நெயில் சைஸ் ஒரு இமேஜ் வந்துடும். இதில் நீங்கள் பேக்ரவுண்ட் இமேஜ் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு இம்போர்ட் அப்படின்னு இருக்கும். இம்போர்ட்டுக்கு கொடுத்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா கேலரி போயிடுறேன். கேலரி போயிட்டு பேக்ரவுண்ட் இமேஜை எக்ஸாம்பிளாக யூடியூப்போட இமேஜை வைக்கலாம். வச்சிங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் வரும். இதை சைஸ் எந்த சைஸில் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த சைஸில் கொடுத்துருங்க. நான் இந்த சைஸில் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? ஓகே கொடுத்துட்டு 4வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃப்ரம் கேலரி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி கேலரிக்குள்ளே போயிடுங்க. போயிட்டு ஒரு இமேஜை சூஸ் பண்ணிவிட்டுங்க. நான் திருப்பியும் யூடியூப்போட இமேஜை சூஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி தான் வரும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டெக்ஸ்ட்டை க்ரியேட் பண்ணலாம். இதுக்கு 2வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிடுங்க. கிளிக் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு நடுவில் எடுத்துக்கோங்க. டெக்ஸ்ட்டை எடிட்டுக்கு கொடுத்துருங்க. எடிட்டுக்கு கொடுத்துட்டு என்ன டெக்ஸ்ட் வைக்க போகிறீங்க அப்படிங்கிறது டைப் பண்ணிவிடுங்க. நான் இங்கிலீஷ்லேயும் தமிழ்லேயும் வைக்க போகிறேன். அப்படின்னா தமிழ் அப்படின்னு கொடுத்துட்டு தமிழ் அப்படின்னு இன்னொரு ஓகே தமிழ் அப்படின்னு கொடுத்துடலாம். கொடுத்துட்டு ஓகே கொடுத்துடலாம். கொடுத்தேன் அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இதில் இமேஜோட சைஸை நீங்கள் மாற்றிக்கலாம். சைஸை நான் எனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிறேன். ஓகேங்களா? இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இப்போ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒப்பாசிட்டி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். அந்த ஒப்பாசிட்டியை எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு ஃபோனுக்கு போயிருங்க. உங்களுக்கு பிடிச்ச ஃபோன்ஸ் எல்லாம் நிறையவே இருக்கும். அதில் ஒரு ஃபோன்ஸை செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் இந்த ஃபோனை செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணேன் அப்படின்னா கொஞ்சம் கட்டையாக இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டுக்கு இருக்கிற ஸ்டைல் அப்படிங்கிற ஆப்ஷன் பி போட்டிருக்காங்களா அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் இம்ப்ரூவாக இருக்கும். ஓகே அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோ எல்லாம் வச்சுக்கலாம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எம்போஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி எனேபிள் பண்ணிடுறேன். பண்ணிவிட்டு இப்படி கொடுத்தேன் அப்படின்னா ஒரு கண்ட்ரோலாகவே இருக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஷேடோவை கிளிக் பண்ணிவிட்டு எனேபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு கீழே ஒரு ஷேடோ மாதிரி வந்திருக்கும். அதை கொஞ்சம் அதிகமாக வச்சுக்கோங்க. என்ன கலரில் ஷேடோ வேணும் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. நான் பிளாக் கலரை கிளிக் பண்ணியிருக்கேன். ஓகே அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 3D ரொட்டேட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட டெக்ஸ்ட்டை 3Dயாக ரொட்டேட் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ரெக்கார்ட் அப்படியே ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஓகே ரொட்டேட் பண்ணியாச்சு. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா கலரை சூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கலரில் வச்சுக்கலாம் டெக்ஸ்ட்டை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதில் ஸ்டைல்ஸ் நிறையவே இருக்குது. நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3வது ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டிக்கர்ஸ் கூட வச்சுக்கலாம். நான் நினச்சேன் அப்படின்னா ஸ்டிக்கர்ஸ் கீழே போகிறீங்க. போனீங்க அப்படின்னா நிறைய ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. எமோஜிஸும் கொடுத்துருக்காங்க. இதில் ஒரு எமோஜியை கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சைஸை கம்மி பண்ணிவிட்டு ஃபோட்டோவோட கீழே வச்சிடுறேன். கீழே வச்சுட்டு ஓகே இப்போ தமிழ் ரெடி ப்ரோ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை இந்த வீடியோ லென்த்தாக போயிடக்கூடாது அப்படின்ட்டு முடிஞ்ச வரைக்கும் எப்படி கம்மியான செகண்ட்ஸில் எப்படி சொல்லணுமோ பிக்சர் லேப்பை பற்றி அப்படி சொல்லியிருக்கேன். இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ வேணும் அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்த ஒரு லைக்கை போட்டுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். பை ஃப்ரெண்ட்ஸ்.